ஹலோ டிடி ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீபிஸ் ஜெய்டி. நான் உங்கள் தீபி. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகெயின். ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் பொங்கல் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி பொங்கல். ஸோ இன்றைக்கி பொங்கல் எல்லாரோட லைஃப்லேயுமே அன்பு சந்தோஷம் எல்லாம் பொங்கட்டும்ன்ட்டு நானும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபுல் அவுட்ஃபிட் காட்டுறேன். ஸோ எல்லோ கலரில் ஒரு ஆலியா கட் குர்த்தி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இயரிங் அதுக்கு மேட்சாக சிம்பிளாக ஒரு இது தான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் சூரிய பொங்கல் தான் வச்சுருக்கோம். அதை ஆல்ரெடி எங்கள் அம்மா வச்சு முடிச்சிட்டாங்க. நான் போய் மேலே போய் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் நேற்று நைட்டு கோலம் போட்டோம். அதை நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த கோலத்தில் எது நல்லா இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போது எங்கள் வீட்டு கோலம் போட்ட பொங்கல் பானையை தான் உங்களோட காட்ட போகிறேன். நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ எங்கள் அக்கா தான் போட்டால், நான் இந்த பொங்கல் நான் தான் எழுதினேன். அந்த கலர் பண்ணதெல்லாம் நானே எங்கள் பெரிய அக்கா சேர்ந்து பண்ணேன். எங்கள் சின்ன அக்கா கோலம் போட்டா. இது வீட்டு கோலம். இது ஒரு அங்கோடி மாதிரி சும்மா. அப்புறம் எங்கள் கடைக்கு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு கோலம் போட்டிருக்கேன், காட்டுறேன். இது இன்னொரு வீட்டுக்கு இன்னொன்று சிம்பிளாக கோலம் போட்டாச்சு. இந்த 3 கோலத்தில் எந்த கோலம் அழகாக இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். பாருங்க மக்களே, நான் உங்கள் எல்லாருக்கும் காட்டலான்னு வந்தேன். அதுக்குள்ளே அவங்க செஞ்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. இருங்க, இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்கா? எங்கள் அக்கா ஏதோ சிம்பிளாக அவளுக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கா. நான் ஹோம் டூர் அப்புறமா போடுறேன். அதுக்கு முன்னாடி கவர் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ பாருங்கள், பொங்கல் செஞ்சு பொங்கல் பானை இங்கே வச்சுட்டாங்க. நாங்கள் வரதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்தோடனே சாமி கும்பிடணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கீழே இருக்காங்க. அதோ மேலே வந்தோடனே நாங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் எங்களோட புது வீட்டில் தான் நாங்கள் பால் காய்ச்ச போகிறோம். இந்த வீடியோ பால் காய்ச்ச போகிறோன்னு சொல்கிறேன், பொங்கல் வச்சுருக்கோம். சாரி, பால்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் அதை பொங்கல் தான் வைக்க போகிறோம். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. உன் பேர் என்ன? எல்லாருக்கும் விஷயம் சொல்லிடு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எல்லாம் ஹாப்பியா இருங்க. பாய் சொல்லு. பாய். எங்கள் புது வீட்டில் இனிதே விளக்கேற்றிட்டோம். பொங்கல் பானையும் வச்சாச்சு, இலையில பொங்கலும் போட்டாச்சு. ஹாப்பியாக இருக்கு. விஷ் பண்ணிடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் ஃப்ரம் ஹஸ் டு யூ ஆல். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்தோடனே அவங்களையும் சேர்த்து உங்களோட விஷ் பண்ண வைக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. பாய். விஷஸ் டு ஆல். இங்கே நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா அப்பா கீழே சாமி கும்பிட்றாங்க. ஸோ அவங்களும் வந்துடுவாங்க. இங்கே எங்கள் அக்கா தான் சாமி கும்பிட்றாங்க. அப்படியே இங்கே வியூவர்ஸ்க்கு காட்டிடு. நாங்கள் இப்போ தான் சாமி கும்பிட்டு முடித்தோம். என் மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியும். பட்டெல்லாம் போட்டாச்சு. எங்கள் ஆச்சி தான் வச்சு விட்டாங்க பொட்டு. ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு பொங்கலை எல்லா வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணணும். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாப்பி பொங்கல். லவ் யூ. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பாய் சொல்லு. ஸோ நாங்கள் பொங்கல் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டோம். சூப்பர். சூப்பராக சாப்பிட்டது உங்களை எல்லாரையும் பார்க்குறேன்.
பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் அத்தை வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன். எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து தான் நான் ரெடி ஆகணும். நான் எதுவுமே ரெடியே ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் எனக்கு மேக்கப் போட போகிறேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். சிம்பிளாக நான் எப்படி மேக்கப் போடுறேன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். பொங்கல் எல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்த உடனே செம்ம டயர்ட், நான் தூங்கிட்டேன். ஸோ அதனால் எந்த வீடியோவுமே எடுக்கவே இல்லை. இப்போ தான் எழுந்து சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார், அந்த கதம்ப பொரியல் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டேன். இப்போது நாங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறோம். சிஸ்டர்ஸ் டே அவுட். ஸோ எங்கே போகிறோன்றதை நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன், பாருங்கள். ஹாய், நான் ரெடி ஆகிட்டேன். நாங்கள் இப்போது ஜூடியோ தான் போகிறோம். சும்மா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போகிறோம். விண்டோ ஷாப்பிங்காக இருக்குமான்றது எங்களுக்கு தெரியல. ஸோ சும்மா ஓரளவுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வர போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் அவுட்லுக்கும் காட்டுறேன். ஸோ இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக். ஆலியா கேட் குர்த்தி. ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணுன்ட்டு. ஸோ ஃபைனலாக வாங்கி போட்டாச்சு. சிம்பிளாக தான் நம்ம போட்டிருக்கேன். இதுக்கு இது ஷால் வருது. ஸோ அதையே நம்ம வேஸ்ட் பண்ணோம், அதையும் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஹாப்பி பொங்கல். நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த எங்கள் அக்காவை பாருங்கள். எங்க அப்பா அங்க நின்று இருக்காரு. ஹாய் சொல்லுங்க. நாங்க மெட்ரோக்கு வந்துட்டோம். மை செகண்ட் அக்கா, மை ஃபர்ஸ்ட் அக்கா. ஸோ வெயிட்டிங் ஃபார் மெட்ரோ ட்ரெயின். நாங்கள் மெட்ரோலேருந்து இறங்கி வந்துட்டோம். டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்ட்டு கார்த்திக் டிஃபன் சென்டர் அதுக்கு தான் வந்திருந்தோம். இது வந்து எல்ஐசியில் இருக்குது. ஸோ ஜூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேருமே வந்தோடனே குடிச்சிட்டு எங்கள் ஷாப்பிங்க்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா தான் போயிருந்தோம். ஸோ வீட்டில் இருக்க போராக இருக்கே, அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் நானே எங்கள் சிஸ்டர்ஸோடு தான் போயிருந்தேன். நாங்கள் போர் அடிச்சதுன்னா இங்கே தான் வருவோம். பிகாஸ் அங்கே ஜூடியோ இருக்குது, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். இங்கே அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பொங்கல் தீம் பேஸ் பண்ணி நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நானும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு வழியாக ஜூடியோக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டோம். போயிட்டு என்னென்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்லிப்பர்ஸ் தான். ஸ்லிப்பர்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நாங்கள் என்னென்ன வாங்கினேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஷாப்பிங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் என் பேக்கு. வீட்டில் போய்ட்டு நான் என்னென்ன ஸ்லிப்பர் வாங்கினேன்றது காட்டுறேன். இப்போது ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்காக உட்காந்துட்ருக்கோம் எல்ஐசி மெட்ரோவில். இல்லை ஹை சொல்லுவாங்க. வீட்டில் போய் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அவ்வளோதான், நாங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா ஜூடியோ தான் போயிருந்தோம். கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் தான் நாங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபரில் இருந்தனால ஸ்லிப்பர்ஸோட கலெக்ஷன்ஸே இல்லை. கலெக்ஷன் இருந்தாலும் சைஸ் இல்லை. ஸோ ஃப்ரைடே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்னென்னா வாங்கணுன்றதை வந்து நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட்டை நான் காட்டியிருப்பேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்னோடய பொங்கல் இப்படி தான் போச்சு. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன். ஆஃபீஸுக்கு லீவ் கொடுக்கல, நானாக லீவு கேட்டு வாங்கியிருக்கேன். பிகாஸ் அது யூஎஸ் கம்பெனினால லீவ் இல்லை. ஸோ நானாக லீவ் போட்டுட்டேன் வெளியில் போகிறனால. என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இனிமேல் நான் கொடுத்தா மட்டும்தான் என்னோட ரெசல்யூஷனை நான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஸோ இன்றைக்கே நான் சொல்லிடுறேன், எப்படியும் நெக்ஸ்ட் வீக் தான் வரும். அப்போ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை.